சார் இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்கு சார்? செம்மையா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி 1 கோடி மரத்தை இன்னும் கொஞ்ச நாள் நட்டலாம், எல்லாத்தையும் கூட்டு போனலாம். அவ்வளவு பேர் இருக்காங்க இங்க. ஆமா, உண்மையில திருச்சியில கடல்கள் கிடையாது. ஆனா இப்ப திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர்ல ஒரு கடலையே பார்க்கிறேன். சார், திரைப்படங்கள்ல நகைச்சுவை அப்படின்னு ஒரு விஷயத்துல சிந்தனை கருத்து இந்த விஷயங்களை கொண்டு வந்தீங்க சார். அது நிறைய போய் ரீச் ஆச்சு. அது இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட போய் ரீச் ஆனதுனால அதை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிங்களா சார்? ஏன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும். உங்களுடைய காமெடியோட சேர்ந்து விவேக் சார்னா அது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நாங்க அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் அது மட்டும் ஒரு கேள்வி எல்லா இளைஞர்கள் சார்பா. என்னோட மெயின் ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு யாரை பிடிக்கும்னா, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் சினிமாவில் ஒருத்தர் இருப்பாங்க, கேரளாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பார், ஆந்திராவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பார், கர்நாடகாவில் ஒரு சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பார், வட இந்தியாவில் பாலிவுட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவின் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஸோ எனக்கு வந்து இவ்வளவு மக்களுடைய அபிமானம், ரசிகர்களின் இவ்வளவு அபிமானம் இருப்பதற்கு காரணம், நான் வெறும் காமெடியனாக அவங்கக்கிட்ட ஒரு 30 வருஷம் அவங்க வீட்டுக்குள்ளேயே, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே, அவங்க இதயத்துக்குள்ளேயே போய் சேர்ந்திருக்கிறேன் என்பது மட்டுமல்ல. நான் சொன்னேன், ஒரு ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எனக்கு மரம் நடுவதற்கு ஒரு பணியை கொடுத்து அதை கடந்த 10 வருடங்களாக சின்சியராகவும் சீரியஸாகவும் செய்து இதுவரைக்கும் 32,23,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன் என்பதுதான் இந்த மக்களின், இந்த மாணவர்களின் அன்புக்கு காரணம் நான் நினைக்கிறேன். சார், நிறைவான ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் அவங்க ஒரே கேட்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கப்பே வந்துட்டீங்க, அந்த வீடியோ பார்த்துங்க. இந்த கல்வி குழுமங்கள், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படின்ற கல்வி குழுமம் ஒரு கல்வி குழுமமா இல்லாம தொழில் மட்டும் இல்லாம இந்த பெரம்பலூர் மண்ணுக்கான ஒரு பெருமையா இருக்கு. இதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? உள்ள ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல சார்? நான் வந்து ஐயா ஸ்ரீனிவாசனை பத்தி பேசணும்னு தனியாவே ஒரு முடிவே எடுத்து வந்திருக்கேன். அதனால சின்னதா பேச வேண்டாங்களா சார்? அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்காக அந்த டோன்ட் வரி பி ஹாப்பி மட்டும் சார், அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம் சார். மேடை உங்கள் வசம். ஏன்னா டோன்ட் வரி பி ஹாப்பி. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சத்தியமா சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர்ல ஒரு 10,000 மாணவர்களுக்கு முன்னால் 10 லட்சமாவது மரக்கன்றை நடுவதற்கு பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அந்த மரத்தை நட்டுவிட்டு அங்கே போடப்பட்டிருந்த மிகப்பெரிய மேடையிலே, மிகப்பெரிய திடலிலே கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் குழுமியிருந்த அந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கடந்த 10 வருடங்களில் அந்த அளவு கூட்டத்தை நான் பார்க்கல. இப்போ பார்க்குறேன். நான் கூட வரும்போது அவங்ககிட்ட மேடத்தை வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தேன், நான் இது வரைக்கும் ஸ்டேஜ்ன்றதை பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டையே ஸ்டேஜாக மாற்றிருக்காங்களே. இங்கே இருக்கிற இந்த மக்கள் கூட்டம் இல்லை, மாணவர்கள் கூட்டம், இவ்வளவு அதிகமான கூட்டத்தை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்ன மோட்டிவேஷனல் டாக் கொடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் உங்களோட மோட்டிவேஷன் உங்க கூடவே இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்றீங்களா? ஓகேயா? இந்தியா தான் 3 பக்கமும் ஓஷன். இஷ்டப்பட்டத படிச்சாக்க அது பேஷன்.
எங்களுக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா டியூஷன். ஏன்னா நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தனலட்சுமி சீனிவாசன். இது கை தட்டல, எதுக்கு தட்ட போறோம்? ஒரு அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனல் டாக், ஒரு மோட்டிவேஷன் டாக், பசங்களை ஜாலியாக சிரிக்க வைக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் சிந்திக்க வைக்க வேண்டும். அவங்க வீட்டுக்கு, ஏன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு நிறைய கரிக்குலர் ஜாலியான ப்ரோக்ராம்ஸ், டான்ஸு, பாட்டு, கூத்துன்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த மைண்ட் இருக்குன்னு சொல்லி என்னை இன்னைக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், மோட்டிவேஷன் சொல்லி யாரோ தலைவர்களை பற்றியெல்லாம் சொல்கிறத விட சாதாரணமாக ஒரு சிறு விவசாயி ஆரம்பித்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு, அதுக்கப்புறம் ஒரு பால் வியாபாரத்தை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சென்னையில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உயர்ந்து 450 ஏக்கர் சொச்ச தனலட்சுமி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் ஒன்று ஆரம்பித்து இவ்வளவு சிறப்பாக பல்வேறு விதமான சமுதாய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா சீனிவாசனை விட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வேணுமா? இதுக்கு நீங்க கை தட்டாம எதுக்கு தட்ட போறீங்க? இதுக்கு எனக்கு 30 செகண்ட் கை தட்டணும், 30 செகண்ட் சவுண்ட் வரணும், சவுண்ட் புழக்கணும், திருச்சி வரைக்கும் கேட்கணும். சீனிவாசனுடைய புகழ் திருச்சி வரைக்கும் அந்த சத்தம் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், நிறுத்தாதீங்க. தட்ஸ் இட் சார். சீனிவாசன் சார், எல்லாம் உங்களுக்காக தான். ஒவ்வொரு கைத்தட்டலும், ஒவ்வொரு அந்த சத்தமும், அவர்களது கைத்தட்டலும், அவருடைய அந்த எழுச்சியையும் பாருங்க. அங்க பாருங்க பசங்களை எப்படி எழுச்சியோட, இங்க பாருங்க சார், அங்க இந்த பக்கம் கொஞ்சம் சிங்கங்கள் இருக்கு சார். இந்த எழுச்சியும் கரகோஷமும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சேர வேண்டிய நன்றிகளாக, வணக்கங்களாக, மரியாதைகளாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓகேயா? உங்ககிட்ட எல்லாம் சாதாரணமாக ஒரு 50 ஸ்டூடெண்ட்டு, 100 ஸ்டூடெண்ட்டு, ஒரு 200 ஸ்டூடெண்ட் இருந்தாலே பேசுறது கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இருப்பீங்க போல இருக்கே. ஆஹா, இதை ஒரு வார்டா அறிவிச்சா நானே நின்று ஜெயிச்சிருவேன் போல இருக்கே. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எல்லாத்தையும் நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க போல இருக்க. ஒருத்தன் கிளாஸ்ல ஒரு பையன் வாத்தியார் பாடம் ஆரம்பித்த உடனே அழ ஆரம்பித்தான். உன்னை வாத்தியார் ஏன்பா அழுறேன்னு கேட்டார். சார், நீங்கள் எங்கள் அப்பாவை விட 100 மடங்கு பெரிய ஆள் சார், அதை நினச்சி தான் சார் அழுறேன்னா. உடனே ஏன்பா உங்கள் அப்பாவை காட்டிலும் என்னை உயர்வாக சொல்கிறிய ஏன்பா அப்படின்னு. இல்லை சார், எங்கள் அப்பா ஒரு மரம் அறுக்கிற தொழிலாளி, அவர் ரொம்ப வசதி இல்லாதவர், கையாலேயே தான் மரத்தை அறுப்பார். அவர் ஒரு மரத்தை அறுக்கிறதுக்கு காலையில் ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் ஆகும். ஆனால் நீங்கள் கிளாஸ் ஆரம்பித்த 5வது நிமிஷம் அத்தனை பேரையும் அறுத்துடுறீங்களே சார். இன்னொரு பையன் அழ ஆரம்பித்தான். அப்போ வாத்தியார் கேட்டார், நீ ஏன்பா அழுறேன்னாரு. ஆனால் அவன் சொன்னான், சார் அவன் கிடக்கிறான் சார், நீங்கள் என் தாயை விட உயர்வானவர்னா. ஆமாப்பா, ஆசிரியர்கள் அப்படி தான். என்னப்பா உங்கள் அம்மாவோட உயர்வாக சொல்கிறியப்பா, அப்படி என்னப்பா என்கிட்ட இருக்கிட்டாரு. அப்போ அவன் சொன்னான், எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை தூங்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க சார். நீங்கள் கிளாஸ் ஆரம்பித்து பாடம் நாடகத்தை ஆரம்பித்து 5வது நிமிஷத்தில் கிளாஸில் உள்ள அத்தனை பேரையும் தூங்க வச்சிடுறீங்களே சார். அந்த மாதிரி நான் பேச ஆரம்பித்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அதனால் ஐயா, நீங்கள்லாம் இருக்கீங்க, பெரியவங்களாம் இருக்கீங்க, நான் கொஞ்சம் அப்படி ஜாலியாக ஒரு ரூட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் சீரியஸான மேட்டருக்கு வருவேன். என்னடா இது பொறுப்பு இல்லாமல் பேசுகிறானேன்னு தயவு செய்து நினைக்கக்கூடாது. ஓகேயா? நீங்கள் ஓகே சொன்னால் தான் போவேன். ஓகே. பசங்களுடைய லாங்குவேஜ் வேறு, நம்ம லாங்குவேஜ் வேறு. இங்கே உள்ள நிறைய ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பசங்களுக்கு புரிகிற சரியா விஷயம் நமக்கு புரியாது. இப்போ நான் ஒன்று பாடி காட்டுறேன், இந்த பசங்களுடைய வரவேற்பை பாருங்கள். ஆனால் அதுக்கு அப்புறமா நான் அர்த்தம் கேட்பேன், அதையும் கேளுங்க. அலுமாடோலுமா
ஆலுமா டோலுமா ஐசா லக்கடி மாலுமா தேர்ச்சி கல்லி ஜின்னா கிராக்கி விட்டா சாலுமா. என்னைக்காவது ப்ரொஃபசர் கிளாஸ் எடுக்கும்போது